ஒளி இருக்கிறதாக தியானிக்க ஆரம்பித்தா ஒளிக்கு ஏதாவது மாசு உண்டுங்களா? மண்ணை அழுக்குப்படுத்தலாம், தண்ணியை அழுக்குப்படுத்தலாம், காற்றை கூட அழுக்குப்படுத்தலாம். ஆகாயத்தையும் நெருப்பையும் அழுக்குப்படுத்த முடியுமா? நெருப்பை யாராவது அழுக்காக்க முடியுமா? நெருப்பு என்ன செய்யும்? எந்த அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் சாம்பலாக்கிடும், சுத்தமாக சாம்பலாக்கிடும். அது ஆகாயத்தன்மையாக ஆக்கிடும். ஆகாயத்தன்மை என்ன? ஆகாயத்தினுடைய நிறம் என்னங்க? ஆகாயத்தின் நிறம் என்ன? ஆகாயத்தினுடைய நிறம் என்னங்க? தூய வெண்மை, ஒளி. பரமாகாசம் ஒளி பொருந்தியது, வெள்ளை தான். வெள்ளை தான். எந்த பொருளை நீங்கள் எரித்தாலும் கடைசியாக வர்றது என்னங்க? நல்லா எரிஞ்சு போச்சுன்னா வெள்ளை தான். அதனால் உங்களுக்குள்ள வெள்ளையாக ஒன்று எரியுதுன்னு சொன்னாங்க, ஆனால் நாம் பார்க்கவே இல்லை. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, சிகப்பொளி காட்டிய மெய்யருள் கனலே. என்னங்க தப்பாக சொல்லிட்டேனா? வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. அப்போ என்ன ஒளி? வெள்ளொளி. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட. உயிர் ஒளியை சொன்னது யார்? வள்ளலார். உள்ளொளியை சொன்னது யார்? வள்ளலார். நீங்கள் 1000 பேர் 1000 சொல்லுங்கள், எனக்கு என் குருநாதர் சொன்னது தான் சரி. உள்ளொளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. ஞான யாகத்திடை. அங்கே ஞான யாகம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஞானம் என்பது அறிவு, அறிவு கனல், அறிவு சபை, ஞான சபை. சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதினார். எங்கே? சபை எனது உள்ளம், இங்கே தான். அப்போ தியானிக்கும் பொருள் எதுவாக இருக்கணும்? ஒளி.